no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இத முன்னாடியே செய்யாம ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்தி இன்னைக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோபமும் அவங்களுடைய உணர்ச்சி வயப்படுதலும் இது எல்லாத்தையும் பண்றாரு ஆதவர்ஜுனா. இதை முன்கூட்டியே அவங்க அந்தந்த நேரத்திலேயே செய்திருக்கலாம்ல. நியாயமான கேள்விதான். ஆனா அப்ப செஞ்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க மேல தப்பு இல்லைங்கிற நியாயத்தை மட்டும் சொல்றாங்க, அரசியல் ரீதிக்காக வந்து இவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில போயிருக்கும். இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப திருத்தமா என்ன சொல்றாருன்னா, இதை நான் கேட்கல, இந்த கேள்வியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல கூட விஜய் வந்து என்ன வந்து ஒரு ஆழமான ஒரு பார்வையை வந்து அந்த இடத்துல வைக்கிறாருன்னா, இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் கேட்கல, எனக்கு உண்டான நியாயத்தை நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியாதா? இனி விஜய்க்கு அடுத்து எடுத்து வைக்கிற எல்லாமே சிக்கல் தான். ஏன்னா ஆதவர்ஜுன் ஓயாம பேசிட்டாரு எக்கச்சக்க வார்த்தைகளை போட்டு. அப்படின்னும் போது அது எல்லாம் விஜய் மேலதான் அந்த தாக்குதல் வரும். அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்ளணும்னா இனியும் தாக்குவாங்க திமுக. இனி வர்ற நாட்கள் அரசியல் தினந்தோறும் டெய்லி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கரூர்னுடைய இன்சிடென்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நடக்காத ஒரு துர்நிகழ்வு. விஜய் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இப்படி எல்லாம் விமர்சனம் வந்ததுல இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு கொடுக்குற பதில் என்னன்னா, நாங்களா ஓடி போனோம், ஏன் கலைஞர் கைதின் போது யார் ஓடி போனது, அவங்க மகனே ஓடி போனாருன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. இவ்வளவு பதில வச்சுக்கிட்டு ஏன் சார் அன்னைக்கே பதில் கொடுத்துருக்கலாமேன்னு நான் கேட்கிறேன். இது வந்து உங்கள் மேல் வைக்கக்கூடிய தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததா தீர்மானம் போடுற நீங்க அன்னைக்கே இதற்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்துருக்கலாமேன்றதுதான் வாதத்தை நான் வைக்கிறேன். அன்னைக்கு பதில கொடுத்திருக்கிறத விட இன்னைக்கு இந்த பதில கொடுக்கறதுடைய பவர் தான் ஜாஸ்தி. கொடி அசிச்சாங்களே எடப்பாடி கூட்டத்துல, அது எங்க ஆளுன்னு கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க வந்து எங்களை வந்து வளைக்க பாப்பீங்களா அப்படின்னு ஒரு பதில கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லன்னா அது தேவையில்லை. இல்ல சார், அதுக்கு என்ன பதிலு இல்ல? அது அதே போல பிஜேபியோட கைப்பாவையா மாறிட்டார் விஜய், ஏஜெண்டா மாறிட்டாரு, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஜேபின்னு சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் ஒரு பதிலுமே சொல்லியே. இது திமுக சார்ந்த அத்தனை பேரும் வைக்கிற விமர்சனம் இல்ல சார், இதுக்கெல்லாம் எங்க பதில்? தேவையில்லைங்கிற இதுக்கு பதில். இப்ப அதுக்கு பதில் நமக்கே தெரியும். இவர்கள் எல்லா சேனலுக்கும் போய் உட்கார்ந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலன்னா அந்த கட்சி எதிர்கட்சி தாங்கிறாரு. திமுகவை சொல்றீங்கன்னு கேட்கும்போது எந்த கட்சியா இருந்தானே எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் கொடுக்கலன்னா அப்படிதாங்கிறாரு. திமுகவை அவர் விமர்சிக்கிற மாதிரி யாரும் விமர்சிக்க. சோ விஜய்க்கு சபார்டினேட்டா காங்கிரஸ் வரும்னு உங்க பார்வை தெரியுது. திமுகவுக்கு சபார்டினேட்டா இருக்கும்போது விஜய்க்கு சபார்டினேட்டா போறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது மக்கள். மக்களுடைய வாக்களிச்சாதான் இன்னைக்கு விஜய் அவர்களும் முதல்வராக முடியும், இல்ல துணை முதல்வர், இல்ல கூட்டணி யாரு போனாலும் மக்கள் தான் முடிவு பண்ணும். அப்ப அந்த மக்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய தலையாய கடமை. இன்னும் அந்த நம்பிக்கை விஜய் மேல இருக்கா மக்களுக்கு? ஏன் இல்ல? இன்னைக்கு நாளுக்கு நாள் இப்ப என்னுடைய அசஸ்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அனுதாபமும் ஆதரவும் அதிகரிச்சுதான் இருக்கே ஒழிய ஒரு இம்மி அளவு கூட குறையல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகமா இருக்கே ஒழிய சற்று கூட குறையல. அன்னைக்கு என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்லயே நான் சொல்லியிருக்கேன் 10 to 15%. இன்னைக்கு என்னால கேரண்டியா சொல்ல முடியும் மினிமம் 15% விஜய்க்கு இருக்கு, கட்டாயமா இருக்கு இந்த கரூர் அதுக்கப்புறம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ் சார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நிகழ்வு நாம இப்ப பேச தொடங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் நடந்து முடிஞ்சிருக்குது. முழுமையா நாம ஒரு மணி நேரமா அதை பார்த்து விட்டு தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். கடைசியா பேசின திரு ஆதவர்ஜுனா அண்ட் திரு விஜய் அவர்கள். திரு விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் வாதங்களை வைத்து திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பல கேள்விகளை கேட்டார். ஆதவர்ஜுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிட்டார் சார். ஒருமையிலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும். இன்னும் 6 மாசம் இருங்கடா, உங்களை என்ன பண்றோம் பாருங்கடா அப்படின்றாரு அவரு. அந்த ஒருமையில் விழிப்பதுன்றது ரொம்ப நெடி ஓவரா இருந்துச்சு. அவருடைய சொல்றது பாருங்க, தைரியமா தான் என் தலைமை மேல கை வைடா பார்க்கலாம் அப்படின்றாரு. 10 வருஷமா திமுகவுக்கு நான் வந்து வேலை செஞ்சதா பாவமா நினைக்கிறேன். அதே போல கருப்பு சிவப்பு சைக்கிளோட உங்களுக்கு வந்து ஓட்டு போட சொன்னாரு, அதுக்கடா எங்களை பழி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏறக்குறைய 21 தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளோட அவர் வந்தது திமுகவுக்கு ஓட்டு கேட்டு தான் வந்திருக்காரு போல தெரியுது.
அதை ஆதவர்ஜினா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜினா இப்போ சொல்லிட்டாரு. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் பொதுக்குழுனா அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன திட்டம் இருக்கு, கட்சியோட ஸ்ட்ரக்சர், கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கும், அதை தான் இவங்க பேசுவாங்கன்னு நாம நினைச்சோம். அப்படிதான் கட்சிகள் எல்லாம் செய்வாங்க. முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்துக்கான ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு இந்த மேடையை அமைக்கப்பட்டது போல இந்த பொதுக்குழுவை நடத்தியது போல தெரிகிறது. இதை முன்கூட்டியே செஞ்சிருக்கலாம்ல சார்? இந்த விளக்கத்தை தானே கேட்டாங்க. கேட்டா மௌன புரட்சி, அமைதி புரட்சி பண்ணிருக்காருன்றாங்க. இதை முன்கூட்டியே திரு விஜய் அவர்கள் செஞ்சிருக்கலாம்ல? இவ்வளவு பேசுறாரு, தெளிவா பேசினார். முதல் 5 நிமிடம் 7 நிமிடம் எந்த பேப்பரையும் பார்க்காம சொல்றாரு திரு விஜய் அவர்கள். நான் பார்த்தேன். இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல? 40 நாள் தேவைப்பட்டிருக்கா என்ன இதுக்கு? இது வந்து வெறும் பொதுக்கூட்டம் இல்லை, சிறப்பு பொதுக்கூட்டம். சிறப்பு பொதுக்குழு. சிறப்பு பொதுக்கூட்டம், பொதுக்குழு கூட்டம்ங்கிறது கூட்டியிருக்காங்க. இதில் வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றலும் இங்கே நடத்தப்படுது. ஒரு 12 தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. அதில் மாநில அரசாங்கத்துக்கு எதிராகவும் சில தீர்மானங்கள், மத்திய அரசாங்கத்துக்கு குறிப்பாக இந்த மீனவர்கள் பிரச்சனை, எஸ்ஐஆர், இதுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்து தீர்மானங்களை வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்குங்கிறத கூட்டணி தேர்தலுங்கும்போது அது வந்து தலைவர்கிட்ட முழுக்க முழுக்க அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. ஏற்கனவே போன பொதுக்குழுலையும் அதே தீர்மானத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானங்கள் இருக்கும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள்கிட்ட ஆகட்டும், மீடியாக்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வந்து கரூர் இன்சிடெண்ட் அந்த மீட்டிங்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ஒரு பிரதானமான பேச்சு தாவேக்காகட்டிருந்து. 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் கழிச்சு. அப்போ வந்து இன்னைக்கு அவங்க எங்கே விட்டாங்களோ அந்த விட்ட இடத்துல இருந்து தொடரணுங்கிற எண்ணத்தில் அவங்க அதை கொண்டு வராங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்த எல்லா கேள்வியுமே என்னன்னா, இப்போ தாவேக்காவை பற்றி, தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க பேசுகிறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஆனால் தாவேக்கா என்ன பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்ககிட்ட இருந்து எந்த விளக்கமும் வரலையேங்கிறத பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டங்கிறத வந்து அந்த தீர்மானத்தோடு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இப்போ அருண்ராஜ் பேசும்போதெல்லாம் நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து பட்டியல் போடுறாரு. அதே மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் வந்து கோடிட்டு காமிச்சிட்டு போகிறாரு என்ன கரூரில் நடந்த சம்பவங்கிறது. இந்த தடவை புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களை வந்து பேச வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். தாவே ஒரு 2 பேரை பேச வச்சிருக்காங்க. அதில் ஒரு 3-4 பேர் பேசுகிறாங்க அந்த இதில் இல்லாதவங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா, இவங்க ஃபீல்டில் இருக்கக்கூடிய, களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பணியை அன்றாடம் செய்யக்கூடிய மக்களை மேடை ஏற்றி அவங்களுக்கு உண்டான அறிமுகத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கணுங்கிற ஒரு நன்முயற்சியை வந்து இதில் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் மட்டும் அதில் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. இப்போ வந்து அந்த ஒரு மாறுதலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பிரதானமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜனா. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 நிமிஷம் அவருடைய பேச்சு ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு, உணர்ச்சி பிளம்பா அவர் என்னென்னலாம் பதில் கொடுக்கணுமோ அத்தனை கேள்விகளுக்கும் பதில். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல ஒருமையிலையும் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ ஒருமையில் பேசுகிறமேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு கூட இல்லை, இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறதும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அந்த மாதிரி அரசியல் பயிற்றுவிக்கலாம். ஆனால் அது அந்த டென்ஷனில் அந்த ஒரு, ஏன்னா அவர் பேசும்போதே அந்த மூச்சு ஆசுவாசமாகிறது, அந்த அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ அவர் அந்த உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறாரு. அப்படி வரும்போது இல்லை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கணுன்ட்டு திருப்பி இல்லை நம்ம இந்த மாதிரி ஒருமையிலெல்லாம் பேச வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளரையும் மீசை வச்ச பத்திரிகையாளரையும் குறிப்பிட்டு நீ என்ன அடிச்சிருவாங்க, காலரை பிடிச்சிருவாங்கிற வேணா வந்து தொட்டுப்பாரு, அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இல்லை, ஆனாலும் நாங்கள் வந்து அமைதியான அரசியலை செய்கிறோம்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த கரூரில் வந்து என்ன சதி வலை பின்னப்பட்டிருக்குது, அந்த சதியை நாங்கள் புரிஞ்சுக்கல, நாங்கள் வந்தது வந்து மக்களுக்கு உண்டான ஒரு நியாயமான நேர்மையான மக்கள் அரசியலை எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருந்தோமே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய இந்த சதிவலை பின்னக்கூடிய அரசியலை ஆமாம் நாங்கள் உண்மையாலுமே படிக்கல, அது எங்களுக்கு தெரியல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை, ஆனால் அதுலேருந்து நாங்கள் பாடம் கற்றுக்குறோங்கிற மாதிரி ரொம்ப அவர் வந்து டீட்டெயில்டாக அந்த இது வரைக்கும் தாவேக்காவனுடைய பதில் என்ன 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 என்னன்னு கேட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய விளக்கமாக ஒரு 50 நிமிஷம் இந்த கரூர் நிகழ்வு சம்பந்தப்பட்ட அத்தனை விவரங்களையும் ஆதவர்ஜனா வந்து அங்கே கொடுத்துருக்காருன்னு பார்க்குறேன். இல்லை அதுதான் நான் ஏன் இதை முன்கூட்டியே செய்யலைன்னு நான் கேட்குறேன். இதை முன்னாடியே செய்யாமல் ஏன் இவ்வளோ காலம் தாழ்த்தி இன்னைக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோபமும் அவங்களுடைய உணர்ச்சி வயப்படுதலும் இது எல்லாத்தையும் பண்ணுறாரு ஆதவர்ஜனா, ரைட்டுங்களா? விஜயையும் பேச வைக்கிறார், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதை முன்கூட்டியே அவங்க அந்தந்த நேரத்திலேயே செய்திருக்கலாம்ல? நியாயமான கேள்வி தான். ஆனால் அப்போ செஞ்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா,
அவங்க மேல தப்பு இல்லைங்கிற நியாயத்தை மட்டும் சொல்றாங்க. அரசியல் ரீதிக்காக வந்து இவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்கங்கிற மாதிரி மக்கள் மத்தியில போயிருக்கும். இப்போ இன்னைக்கு அவர் வந்து பேசும்போது ஆதவ அர்ஜுனாவும் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாரு, விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து அவரும் பேசும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல தாவேக்காவே இருக்காது, எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சுங்கிற ஒரு பெரிய ஜூபிலியன் செலிப்ரேஷன் வந்து இங்க தமிழ்நாட்டில் நடந்ததை பார்க்க முடிஞ்சது. யார் யாருக்கெல்லாம் வந்து தாவேக்கா மேல வந்து ஒரு காழ்ப்பும் ஒரு அவங்க அரசியல் கட்சியா பரிணமிச்சு வளர்ந்துடக்கூடாதுங்கிறது யார் யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க பூராமே ஒரு பெரும் கொண்டாட்டத்தில் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஜஸ்டிஸ் செந்தில்குமார் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு அப்புறம், சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம். ஏன்னா அதுல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதை விட அதுல பெரிய அளவுக்கு வந்து இருந்தது வந்து விஜய் அவர்கள் மேல உண்டான விமர்சனமும், தலைமைத்துவமே இல்லாத ஒரு தலைவருங்கிற மாதிரியும் தாவேக்கா கட்சிக்கார வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்சியா இருக்குதுங்கிற அளவுக்கு ஒரு பொதுமக்கள் கிட்ட அரசியல் ரீதியா ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தின ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து தான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கான்டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு பெரிய ரிலீஃபா வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது. இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப திருத்தமா என்ன சொல்றாருன்னா, இதை நான் கேட்கல, இந்த கேள்வியெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல கூட விஜய் வந்து என்ன வந்து ஒரு ஆழமான ஒரு பார்வையை வந்து அந்த இடத்துல வைக்கிறாருன்னா, இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் கேட்கல, எனக்கு உண்டான நியாயத்தை நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியாதா? அப்ப என்ன காரணத்தினால அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு பேசும்போது இங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகளே, மூத்த அதிகாரிகளே வந்து அவங்க வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்க்கும்போது அரசாங்கத்தின் மேல எந்த இடத்திலும் தவறுதலே இல்லைங்கிறத தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை நானும் பல இடத்துல பேசியிருக்கேன், சான்றுகளோடய பேசியிருக்கேன். என்னென்னலாம் தப்பு இருந்துச்சு, அதை எப்படி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்த இன்டர்வியூல எதையெல்லாம் மூடி மறைச்சாங்கிறதையும் நான் டிவி விவாதத்திலே பேசியிருக்கேன். அப்ப அதை பூரா அவர் வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை தான் கேட்கறதோட இல்லாம நான் கேட்கல, என்னுடைய நியாயத்தை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது, இதுக்கு வந்து மக்களுக்கு புரியாதா, மக்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் தெரிஞ்சது மக்களுக்கு புரிஞ்சது தெரிஞ்சதெல்லாம் ஏன் வந்து முதலமைச்சருக்கு புரியல? அப்ப சட்டமன்றத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வாதத்தை வந்து முதலமைச்சர் வைக்கிறாருன்னா என்ன மாதிரி வாதத்தை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க? சோ 40 நாள் 80 நாள் 1 மாசம் 5 மாசம்ட்டு தன் மேல ஒரு அலிகேஷன் வருதுன்னா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த தரவுகளையும் சேகரித்து கொண்டு தான் பதில் கொடுப்பாங்க. இதுதான் தாவேக்கா பாலிடிக்ஸா இருக்குன்றீங்க. அதையும் அவங்களே விளக்குறாங்க. மற்றவங்க எல்லாம் பேசி பேசி அரசியல் பண்ற இடத்துல நாங்க பேசாம அமைதியா அரசியல் பண்றதுதான் எங்களுடைய அரசியல். விஜய்னாவே சொல்லல செயல்ங்கிறதையும் அவர் வந்து ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்மளே பாருங்களேன், இப்ப நம்மளுடைய யதார்த்தமாவே இப்போ விஜய் வந்தோ இல்ல வந்து ஆதவ அர்ஜுனாவோ அன்னைக்கு வந்து நிர்மல் குமாரோ புஷி ஆனந்தோ பேட்டி கொடுத்திருந்தா, என்ன அவங்க இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, இவங்க பக்கத்துல தப்பு இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இப்ப எப்படி நம்ம அரசாங்க அதிகாரிகளை கேள்வி கேட்டோம், அவங்க எங்க மேல எந்த தப்புமே இல்லைங்கிறது தானே செட்டிங் போட்டு டிராமா மாதிரி எல்லாம் பிபிடி எல்லாம் போட்டு அதுல எவ்வளவு ஊழல் பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எதையெல்லாம் மூடி மறைச்சாங்கிறதெல்லாம் நானே அப்பட்டமா பேசியிருக்கேன் சான்றுகளோட. அப்ப விஜய் அவர்களோ அவங்க கட்சி சார்ந்தவங்களே பேசியிருந்தாலும் அவங்கள பிடிக்காதவங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து இல்ல இவங்க பக்கம் தப்பு இருக்குது தப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கிற விமர்சனம் வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவங்க அதுக்கு உண்டான பதில சொல்லல. சுப்ரீம் கோர்ட் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மீறின ஒரு நியாயவாதிகள் உலகத்துல இந்தியாவில் யாரும் கிடையாது. அன்னைக்கு பேசியிருந்தாலும் நாங்க குற்றவாளி இல்ல, இங்க வந்து சதி நடந்திருக்கு இன்னைக்கு சொல்றாரு, சூழ்ச்சின்றாரு திரு ஆதவ அர்ஜுனா. அந்த சூழ்ச்சியோ சதியோ அன்றைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் தான், இன்னைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். என்ன மாறப்போகுது? இவ்வளவு நாள் காத்திருந்து நீங்க இந்த பதிலை கொடுக்கறதுக்கு இத்தனை நாள் மிகப்பெரிய விமர்சனம் உங்கள் மீது அதிகமாக வைக்கப்பட்டது. ஆமா தானே? அதற்கும் ஒரு தீர்மானம் அதிகமா பொய் பரப்புரை பொய் பிரச்சாரம் எங்க தலைவருக்கு மேலேயும் எங்க கட்சி மேலேயும் நடந்துருச்சுட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் கண்டிச்சுன்னு நடத்துறீங்க. இது தேவையில்லாத இல்ல, அதுக்கு வேற ஒரு கூடுதலா இன்னொரு ஒரு பிரச்சனையை கூட நீங்க மையப்படுத்தி தீர்மானம் போட்டுக்கலாம் இல்ல. இது எல்லாத்துக்குமே முதல்ல பதில் கொடுத்துருக்கணுமேன்றது என்னுடைய வாதம். நான் கேட்கறது இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்ப அந்த காலத்துலாம் வந்து சினிமா படம் பார்த்தோம்னா என்ன ஒண்ணாக ஒரு 4 அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டே இருப்பாரு. நம்ம இங்க இருக்கிறவங்க டே திருப்பி ஆடுறா என்னடா அடி வாங்கிட்டே இருக்குங்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சி பட்டுறோம். என்னடா இப்படி கதாநாயக தலைவர் அடி வாங்கிட்டு இருக்காரு, திருப்பி அடிக்கணுமே. ஏன்னா எல்லா கதாநாயக படத்துலயும் இந்த சீன் வரும், விஜய் படத்துலயும் வந்திருக்கு, எல்லா படத்துலயும் வரும். அதான் சொல்றேன், எல்லா கதாநாயகன் படத்துலயும் கதாநாயகன் அடி வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மக்கள் கிட்டே வந்து என்ன இப்படி வந்து அநியாயம் பண்றாங்களே திருப்பி அடிக்க கூடாதாங்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வும் அதை சார்ந்துதான் இருக்கு. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்றீங்க. திருப்பி அடிச்சது வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு அவர் அன்னைக்கு அந்த பதில கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு தாக்கம் இருந்திருக்காது. என்னமா இவங்க வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் விஜய் அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுறாருன்னு
அது வந்து ஒரு அரசியல் கூற்றா அரசியல் பதிலா மக்கள் கடந்து போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கடந்த 40 நாட்களா தாவேக்கால இருந்தோ விஜய் அவர்களோ பேசலனாலும் மக்கள் பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கும் போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சபட்ச நீதிமன்றம் அவங்களுக்கு மேல ஒரு நியாய தர்மத்தை சொல்றதுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தே 15-20 நாள் ஆயிப்போச்சு இல்ல சார்? அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூருக்கு அவங்க நிகழ்வுகள் இருந்துச்சு அந்த இது அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடனே வந்து என்ன பண்றாங்க அடுத்த நாளே வந்து சிறப்பு அந்த நிர்வாக குழு போடுறாங்க அந்த 28 பேர்த்த எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுது அன்னைக்கே. அப்ப அன்னைக்கு அந்த கரூர் மக்களுடைய அந்த துக்கம் விசாரிக்கிற நிகழ்ச்சி முடிச்ச அந்த செகண்ட்ல இருந்தே அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? அதாவது பதில் ஏற்கனவே இது எல்லாத்துக்கும் இருந்தது, அவங்க தரப்பு நியாயங்களை சொல்வதற்கான காலத்துக்காக காத்திருந்தாங்கன்றீங்களா? கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து நீதியினுடைய உதவியை நாடுனாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி கட்டம் கட்டிட்டு இருக்காங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து நம்ம என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு அந்த பதிலுக்கு உண்டான நேரேட்டிவா எதிர் நேரேட்டிவா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த அளவுக்கு எல்லா ஈகோ சிஸ்டமும் இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சனால அவங்க என்ன பண்றாங்க நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அரசியல்ல ஒவ்வொரு நகர்வுலையும் கட்டம் கட்டுவாங்க, ஆமா தானே? கண்டிப்பா. ஒவ்வொன்றும் சிக்கல் தான். இனி விஜய்க்கு அடுத்து எடுத்து வைக்கிற எல்லாமே சிக்கல் தான். ஏன்னா ஆதவ அர்ஜுன் ஓயாம பேசிட்டாரு எக்கச்சக்க வார்த்தைகளை போட்டு. அப்படின்னும் போது அது எல்லாம் விஜய் மேல தான் அந்த தாக்குதல் வரும். கரெக்டுங்களா இல்லையா? திமுக போன்ற கட்சி விஜயை தான் தாக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்ளணும்னா இனியும் தாக்குவாங்க திமுக, யாரா விஜய் தரப்பையோ தாவேக்காவையோ. அப்படின்னும் போது இன்னும் அதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம காத்திருந்து தான் பதில் சொல்லுவாங்களா? இனி வர்ற நாட்கள் அரசியல் தினந்தோறும் டெய்லி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு கரூர்னுடைய இன்சிடென்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நடக்காத ஒரு துர்நிகழ்வு. அப்படிதான் எல்லா பத்திரிகையில் வந்த செய்தி இது வரைக்கும் நம்ம வந்து இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட்ல வந்து 41 பேர் உயிர் போனதா சரித்திரமே இது வரைக்கும் இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு 2 வருஷம் 9 மாசம் ஆன கட்சிக்கு வந்து பழுத்த மரத்துக்கு தான் கல்லடிப்படும்பாங்க, இங்க பச்சை மரத்துக்கே அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கும் போது அதுல இருந்து அவங்க ஏன்னா இது எந்த கட்சிக்கும் நடந்திருக்காது. இன்னைக்கு 75 ஆண்டு கால திமுக கூட இந்த அனுபவம் கிடையாது, 100 ஆண்டு கால காலத்திற்கு காங்கிரஸ்க்கு இந்த அனுபவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை கடந்து வர்றதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவங்க தன்னுடைய அந்த பேலன்ஸை இழக்காம வாய்க்கு வந்ததையெல்லாம் எதுவும் பேசுறேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவங்களும் பார்ப்பாங்களே, நீங்களும் நானும் டிவி பார்க்குற மாதிரி மெச்சூர்டு பாலிடிக்ஸ்னு அணுக முடியும். பார்க்குறவங்க விஜய் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இப்படி எல்லாம் விமர்சனம் வந்ததுல இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு கொடுக்குற பதில் என்னன்னா, நாங்களா ஓடி போனோம், ஏன் கலைஞர் கைதின் போது யார் ஓடி போனது, அவங்க மகனே ஓடி போனாருன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. இவ்வளவு பதில வச்சுக்கிட்டு ஏன் சார் அன்னைக்கே பதில் கொடுத்துருக்கலாமேன்னு நான் கேட்கிறேன். இது வந்து உங்கள் மேல் வைக்கக்கூடிய தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததா தீர்மானம் போடுற நீங்க அன்னைக்கே இதற்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்துருக்கலாமேன்றதுதான் வாதத்தை நான் வைக்கிறேன். திரும்ப நான் அதான் கேட்கிறேன். அதான் சொல்ல வரேன், நீங்க அன்னைக்கு பதில கொடுத்திருக்கிறத விட இன்னைக்கு இந்த பதில கொடுக்கறதுடைய பவர் தான் ஜாஸ்தி. இந்த பவர் அன்னைக்கு இதே பவர் அன்னைக்கு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் எங்க ஓடி போனார்னு அன்னைக்கு கேட்டிருந்தாருன்னா அது வெறும் சாதாரண ஒரு அரசியல் சண்டையா மாறி இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க எங்க எதிர்குதிச்சு ஓடுனீங்கன்னு கேட்கும் போது இன்னைக்கு பாருங்க, இது நாளைக்கு அத்தனை மீடியாலையும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் விவாதிக்கப்படும் இது. அப்போ இது எந்த நேரத்துல எந்த பதிலு கொடுத்தா அதனுடைய தாக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தாக்கம் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு தாக்கம் கிடைச்சிருக்காது, இன்னைக்கு சொல்லும் போது அவ்வளவு தாக்கம். ஏன்னா மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இன்சிடென்ட்டை பற்றி என்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்கிறத அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறதுக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இந்த தாவேக்காப்பட்ட இந்த பிரச்சனையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியுது. அப்ப இந்த ஒரு பதிலை கொடுக்கும்போது அட கரெக்ட் தானே, இல்ல சார் நியாயம் தானே அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகாக நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்தது, இவங்க அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கவே இல்லை, அதுக்கெல்லாம் இன்னைக்கும் பதில் கொடுக்காம போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் வந்து கொடி அசைத்ததான் ஒரு பிள்ளையார் சொல்லியிருந்தாரு, கரெக்டுங்களா? தொடர்ச்சியா 2-3 கூட்டங்கள் நடந்தது. அதற்கு அஃபீஷியலா தாவேகா சார்பில் மறுப்பே வரவே இல்லைல்ல. அதுக்கு விஜயும் பதில் கொடுக்கல, ஆதவர்ஜுனா. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆதவர்ஜுனா திரு அருண்ராஜோ நிர்மல்குமாரோ அவங்கெல்லாம் பொதுவான எல்லா பிரச்சனைகளையும் பேசினாங்க. குறிப்பா ஆதவர்ஜுனாவும் விஜயும் அடுத்தடுத்து பேசும்போது அவங்க 2 பேருக்குமே கரூர் சம்பவத்துக்கு தண்ணீரை விளக்கம் கொடுப்பது தான் அவங்களுடைய முழு வேலையாவே இன்னைக்கு இருந்தது. ஆமா தானே? இல்லை, இதில் வந்து எலெக்ஷனை பற்றியும் பேசும்போது
விஜய் அவர்களே என்ன சொல்றாரு அவர் பேசும்போது, இப்பவும் நான் சொல்றேன், 2026ல ஒன்னு உடனே அங்க வந்து எல்லாம் டிவிக்குன்றாங்க, இன்னொன்னு டிஎம்கே. இது சேம், இது வந்து நிறுவுறாரா, கட்டமைக்கிறாரா? அதத்தான் சொல்றாங்க. அப்போ இதை விட இன்னும் வந்து நம்ம பலமா வருவோம், இப்ப இருக்கிறத விட அதிக பலத்தோட வருவாங்கும் போது அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு அவருடைய கூற்று. நம்ம வந்து இங்க திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறது தான் வந்து கேமுங்கிறது அவரு ஆதவர்ஜுனாவும் அதை வந்து நிர்ணயம் பண்றாரு, விஜய் அவர்களும் பண்றாரு. நிர்மல் குமார்கிட்ட ஒரு 2-3 தடவை கேட்டாங்க முதல்ல பிரஸ் மீட். அப்ப என்ன சொல்றாரு, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சோ அதே தான் இன்னைக்கும் எங்களுது இருக்கு, எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்லை அப்படிங்கறது அவரும் 2 பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றாரு. இல்ல சார், 2 முக்கியமான கேள்விக்கு பதிலே சொல்லாம போயிட்டாங்க சார். அந்த பொதுக்குழுல அவங்க தெளிவே படுத்தல. இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு 12 தீர்மானத்தை வச்சுக்கிட்டு அதுல வேணா கூட்டணி முடிவெடுக்கிறதெல்லாம் முழு அதிகாரம் விஜய் கிட்டன்றது எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சி தலைவருக்கும் கொடுக்குற அதிகாரம் தான் இது. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், கொடி அசைச்சாங்களே எடப்பாடி கூட்டத்துல, அது எங்க ஆளும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க வந்து எங்களை வந்து வளைக்க பாப்பீங்களா அப்படின்னு ஒரு பதில கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லன்னா அது தேவையில்லை. இல்ல சார், அதுக்கு என்ன பதிலு? இல்ல அது அதே போல பிஜேபியோட பின்னி பிணைஞ்சிட்டீங்க, கைப்பாவையா மாறிட்டீங்க, ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி நாளிடுல, ஒரு கட்சியின் நாளிடுல வந்துச்சா இல்லையா? பிஜேபியோட கைப்பாவையா மாறிட்டார் விஜய், ஏஜெண்டா மாறிட்டாரு, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஜேபின்னு சொன்னாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு பதிலுமே சொல்லியே. இது திமுக சார்ந்த அத்தனை பேரும் வைக்கிற விமர்சனம் இல்ல சார், இதுக்கெல்லாம் எங்க பதில்? தேவையில்லைங்கிற இதுக்கு பதில். இப்ப அதுக்கு பதில் நமக்கே தெரியும் சார். ஏடிஎம்கே பிஜேபி எதிரியா இல்லையா? திமுக எதிரி, மீண்டும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே சொல்லியாச்சு. இங்க என்ன பதில்? ஏடிஎம்கே பிஜேபி எதிரியா இல்லையா? அதை சொல்லணும்ல. தேவையே இல்லைங்கிறேன் நான். அது நீங்க பிரதானமா எதிர்க்கக்கூடியது ஆட்சியில் இருக்கிறவங்கள. யார் ஆட்சியில் இருக்கா இன்னைக்கு? அதிமுக ஆட்சியில் இருக்கா? சரி, பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கா? அப்போ அவங்களுடைய கேள்வி கணைகள் விமர்சனம் எல்லாமே எந்த இடத்துலயும் டைலூட் ஆகாம முழுக்க 100% திமுகவை தாக்குறதுல தான் முனைப்பு இருக்கும். அதுல அந்த ஸ்ட்ராட்டஜில எனக்கும் உடன்பாடு உண்டு. நீங்க இங்க வந்து அடுத்த 2 பேர்த்த வந்து நீங்க பேசும்போது அந்த விமர்சனம் டைலூட் ஆயிடும். அப்ப அந்த டைலூட்டட் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு உங்களால வந்து நீங்க அடுத்த மூவ் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல அவங்க திமுகவை முழு போக்கஸோட முழு தீர்க்கத்தோட எதிர்க்கிறத விமர்சனம் பண்றது வந்து இட்ஸ் ரைட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும்? நீங்க ஒரு ஆளு, நீங்க ஒருத்தர், உங்க கூட யார் அலைன்ஸ் வராங்கன்னு தெரியல. திமுக பக்கம் 12 கட்சி 13 கட்சி இருக்காங்க கூட்டணி. அவங்க கரெக்ட்டுங்களா? 13 கட்சி இருக்குது. அவங்கள எதிர்க்கணும்னா இன்னும் 6 மாசம் இருங்கடா, அவங்கள முடிச்சு விடுறோம் அப்படின்னு கேக்குறாரு ஆதவர்ஜுனா. எப்படி முடிக்க முடியும், என்ன பண்ண முடியும், எதை அடிப்படையில இவர் பேசிட்டு இருக்காரு? இதுல வந்து எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம பல நேரத்துல நான் பேசியிருக்கேன், விஜய் அவர்களால இன்னைக்கு தேதியில தனிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே திமுக கூட்டணி வச்சுங்கும் போது கேள்விக்குறிதான். அப்போ இவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு தயாரா இருப்பாருங்கிறதா என்னுடைய பார்வை. அதை வந்து இன்னைக்கே வந்து அவர் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. இதுலமே ஒரு சாஃப்ட் பெடல் எடப்பாடி மீது. எடப்பாடி மட்டும் இல்ல, 2 சாய்ஸ் இருக்கு அவருக்கு. என்னுடைய பார்வையில விஜய்க்கு 2 சாய்ஸ் இருக்கு. என்னென்ன சார்? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காங்கிரஸ். காங்கிரஸ் இங்க எங்க இருக்குது? காங்கிரஸ் திமுகவோட இருக்கு. திமுக கூட இன்னைக்கு இருக்குது, இன்னும் 6 மாசத்துக்கு இருக்கும், எலெக்ஷன் அறிவிக்கிற வரைக்கும் இருக்கும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து சொல்லக்கூடியது என்னன்னா, கிரீஷ் சோடங்கர் வந்து இங்க பேசிட்டு போனார். நேத்திக்கு பதிவு அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிக பெண்களுக்கான பாதிப்பு இருக்கிறது பேசுறாரு. அதுக்கு முன்னாடி கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாட்டுல வந்து அந்த பூத் கமிட்டி அவங்க இதுல பேசும்போது 125 இடத்துல நம்ம கண்டெஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல இருக்க எங்களுடைய ஒப்புதலோட தான் நான் பேசுறேங்கிறாரு. யாரு? விஜய் கூட கூட்டணி வச்சு 125 இடம் வாங்க போறாங்க சொல்றேன் நான். அதை இல்ல கொடுப்பாங்களா? 125 இடம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது பாதிக்கு மேல. ஆமா, 234 தான் சீட், 250 இருந்தா கூட 125ங்கிறது பாதி, அது கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இதனால் வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு மாற்றுக்கள் இல்ல. ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட இருக்கிறனால இவங்க டிஃபால்ட்டா அங்கதான் இருக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி கூட போய் காங்கிரஸ் சேர முடியாது. அது என்ன காரணங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு அருமையான ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இல்ல சார், நீங்க ஆல்டர்னேட் இருக்குன்றீங்க. நாம வந்து ஒரு இல்ல அது எதனால நான் வந்து ஒரு மீடியா கண்ணாடி போட்டு அந்த பார்வை வைக்கிறேன். இன்னைக்கு ஓவரால் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தி இப்ப நடத்திட்டு இருக்காரு. ஆமாவா? இந்த வாக்கு சீர்திருத்தத்துல என்ன முறைகேடு நடந்திருக்கு, என்ன நடத்த போறாங்க, ஏற்கனவே நடந்தது எல்லாம் கலந்து சொல்றாரு. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ராகுல் காந்தி நடத்திட்டு இருக்காரு டெல்லியில உட்காந்து. ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் அதை காட்டிட்டு உட்காந்துருக்கு. அதை டைலூட் பண்ற மாதிரி, அதை இவங்க மட்டுப்படுத்துற மாதிரி தானே திரு ஆதவர்ஜுனாவோ திரு விஜய் அவர்களோ இந்த ப்ரோக்ராமா இதை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா ராகுல் காந்திக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்கல.
மீடியா ரெண்டு தீமெல்லாம் காட்ட முடியாது. கரெக்டா இல்லையா? இல்ல ராகுல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா ராகுல் காந்தி செஞ்சதை காமிச்சதா இன்னைக்கு விஜயனுடைய சிறப்பு பொதுக்குழுவை காமிச்சது. இல்ல அவங்க அங்க ராகுல் சொன்ன மெசேஜ் இவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகுவாங்கன்னு நீங்க எந்த பத்தி சொல்றீங்க? அதை வந்து திமுக கூட்டணி கொண்டு போகட்டும். ஏன்னா இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ். இன்னைக்கே காங்கிரஸை தூக்கி பிடிக்கணுங்கிற தேவை விஜய்க்கு என்ன இருக்கு? அது தேவையே இல்ல. ஓ, நேரம் வரும். ஆமா, எதுக்கும் நேரம், எல்லாத்துக்குமே நேரம் பார்த்து தான் செய்வாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு நேரங்காலம் பார்க்காம செய்யற விஷயம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டிலே ஆகட்டும் உலகத்திலே ஆகட்டும் எல்லாத்துக்குமே இடம் பொருள் லேவல்னு இருக்கு இல்லையா? அப்ப இல்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப் இல்ல, இந்த நேரம் இல்லன்றது இத வச்சு நான் கணிக்கிறேன். இது கணிக்கவே வேண்டாம், அதுதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணியில் இல்ல, திமுக தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த 5 மாசம் அங்கதான் இருப்பாங்க. சரி, பவர் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. யாராவது 5 மாசம் பவரை விட்டு கொடுப்பாங்களா? அப்ப காங்கிரஸ்க்கு வந்து அதே மாதிரி அழகிரி சொல்றாரு, KS அழகிரி முன்னாள் தலைவர் என்ன சொல்றாரு, நம்மளையெல்லாம் உறிஞ்சு எல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு எங்ககிட்ட போறோம் சக்கையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு. இனிமேல் நாங்க சக்கையை சாப்பிட ரெடியா இல்லை, எங்களுக்கும் ஜூஸ் வேணும்னு KS அழகிரி கேட்கிறாரு. ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் எல்லா சேனலுக்கும் போய் உட்கார்ந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலன்னா அந்த கட்சி எதிர்கட்சி தாங்கிறாரு. திமுகவை சொல்றீங்கன்னு கேட்கும்போது எந்த கட்சியா இருந்தானே எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் கொடுக்கலன்னா அப்படிதாங்கிறாரு. திமுகவை அவர் விமர்சிக்கிற மாதிரி இன்னைக்கு யாரும் விமர்சிக்கல. சோ விஜய்க்கு சபார்டினேட்டா காங்கிரஸ் வரும்னு உங்க பார்வை தெரியுது. திமுகவுக்கு சபார்டினேட்டா இருக்கும்போது விஜய்க்கு சபார்டினேட்டா போறதுல என்ன தப்பு இருக்கு? திமுக தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சிகள்ல அதுவும் ஒண்ணு. அது இல்ல, அதிமுக தான் அதிக முறை ஆண்டது. ரைட் சார். இல்ல அப்படி அந்த வரிசையில பார்த்தா 2வது இடம் அவங்க. 2வது இடம் இது. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு திமுகவை இன்னும் அடுத்த 25 வருஷம் ஆள வைக்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்குமா? இல்ல நம்ம கட்சியை வளர்த்தி நம்ம திருப்பி தமிழ்நாட்டில் காங்கிரஸோட ஆட்சி வரணுங்கிறது நோக்கமா இருக்குமா? இவரு அண்ணன் தம்பின்னு பாரு. இல்ல இந்தியா அலைன்ஸ் எங்க பீகார் தேர்தல் ஆமாவா, இந்தி கூட்டணி இந்தியா அலைன்ஸ் அவங்க சொல்றது, அவங்க டார்கெட் பண்ணி அங்க பேசும்போது ஸ்டாலினை குறிப்பிட்டு தான் பேசுறாரு மோடி. ஆமாவா இல்லையா? அப்ப ஸ்டாலின் எவ்வளவு பலமானவர்னு காங்கிரஸ் நினைக்குமா? நமக்கு ஸ்டாலின் வேணா திமுக வேணா விஜய் நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரா ராகுல் காந்தி, சோனியா காந்தி? இல்ல, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல உள்ளார இருந்தே வரக்கூடிய தகவல் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுகவை விட்டுட்டு விஜய் கூட போலாங்கிறதுல உடன்பாடு இருக்குது. ஏன்னா இங்க காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கிற வரைக்கும் கட்சி வளர்த்த முடியாது. நம்ம வந்து திருப்பி இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாத்தியமாக தான் இருக்க முடியும், ஒரு முன்னணி கட்சியாக வர முடியாது. ஏன்னா 63 சீட்டு வாங்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் 25 சீட்டு வாங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் பல கட்சிகளை பேசுகிறாங்கும் போது 25 கூட கிடைக்குமா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்ன்ற ஒரு நிலம் வந்து விஜய் கூட சேர்ந்துட்டா மட்டும் நம்ம போக விளைய போதா என்ன சொல்லுங்க? திமுகவை விட அதாவது இதில் நீங்கள் ஃபுல் பிக்சர் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு திமுக மேல ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சரி, அவங்க எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏகப்பட்டது, நீங்கள் அதை பட்டியலிட்டே போகலாம், நான் ஃபுல் டீட்டெயில் போக விரும்பல. ஆன்டி இன்கம்பன்சி ஊர்பட்டது இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பூரா என்ன திமுக இருக்கீங்க பூரா கொள்கை கூட்டணியா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு என்ன கொள்கை கூட்டணியா? அதை ஸ்டாலின் ஐயா பேசுறாரு, 2 பேரும் கொள்கை கூட்டணிங்கிறது. பிஜேபி வரக்கூடாது, அதுக்காக வேலை செய்யறோன்றாங்க. சனாதனம் வரக்கூடாதுன்னு எடுத்தீங்கன்னா அவங்க சொல்றத சனாதனம்ங்கிறது என்ன? பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது தானே சனாதனம், அதை எதிர்க்கணுங்கிறாங்கல்ல. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் என்ன வந்து அரசியல் விஞ்ஞானியா? அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கன்னா அது எதனால ஓட்டு போடுது? அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தனால நிக்கிறாரு. சரி, சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம்காக ஓட்டு போட்டாங்களா? எம்எல்ஏக்காக தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ இன்னைக்கு டெபுட்டி சிஎம்ன்றது டிசிஎம்னு அவர் கொடுத்ததை யாரு எதிர்த்தாங்க? எங்கேயாவது கொடி பிடிச்சாங்களா? எங்கேயாவது போராட்டம்? அது அதனாலதான் சொல்றேன், ஏதாவது ஒரு பிரிவு மக்களாவது நாட்டுல வந்து 8.5 கோடி பேர் இருக்காங்க, அது 4.5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. அதுல ஒரு 5 லட்சம் பேர் இல்லைன்னா ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 50,000 பேர் கொடி பிடிச்சி உதயநிதி எங்களுக்கு வந்து துணை முதல்வர் ஆனது விருப்பம் இல்லைங்க, நீங்க எங்கேயாவது போராட்டம் நினைச்சா? யாரும் பண்ண மாட்டாங்க சார், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை ஒரு யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்கிற தைரியத்துல தான் அவங்க கொடுக்கறது. என்னைக்கு உள்ளார வராரு? 2019 வராரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சினிமா ப்ரொடியூசரா இருக்காரு, நடிகரா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இளைஞர் அணியில வராரு, எம்எல்ஏ ஆகிறாரு, மினிஸ்டர் ஆகிறாரு, இப்ப டெபுட்டி சிஎம். இந்த 2019 இருந்து 2024 இந்த 5 வருஷத்துக்குள்ளார இத்தனை நிலைகளை கடந்து வராரு. திமுகவுல ஒரே ஒரு ஆளை காமிங்க. இது விஜய்க்கு ஸ்டாலின் ஐயாவை காமிங்க. இது விஜய்க்கு பொருந்தாதா? விஜய் யாருடைய? அவங்க அப்பா என்ன சிஎம்? இல்ல இல்ல இல்ல, நேரா வந்து நாட்டை ஆள்றன்றாருல, அவர் என்ன செஞ்சாரு? உதயநிதி என்னெல்லாம் செய்யலையோ அதையும் விஜயும் செய்யல. இல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருக்கும்போது கூட ஒரு மேடை ஏறும்போது மேடைதோறும் என்ன சொல்றாரு? நான் யாரு தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். அது லெகசியை சொல்றாரு, அவங்களுடைய லெகசியை சொல்றாரு. இதுதானே சார் லெகசி. அதைத்தான் சொல்றேன், பிறப்பால அனுகூலம் கிடைக்கிறதான சனாதனம். அப்ப சனாதனத்தை எதிர்க்கணும்னா சனாதனத்தின் உச்சம் திமுக. இன்னைக்கு சனாதனத்தினுடைய அடையாளமா இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின்.
வேற யாரையாவது ஒரு ஆள ஒரு அடையாளம் காமிங்க. 75 ஆண்டு கால மத அரசியலோ அதே போல பாகுபாடு அரசியலோ ஏற்றத்தாழ்வு பாக்குறதோ இதெல்லாம் இருக்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. இல்ல ஆனா சனாதனம் இங்க நீங்க வார்த்தையை பயன்படுத்துறதுனால சனாதனத்தினுடைய உச்சம் திமுக, சனாதனத்தினுடைய அடையாளம் உதயநிதி ஸ்டாலின். அங்கு சமத்துவம் பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பு பேசுறாங்க, எல்லாம் சமூக நீதி பேசுறாங்க, திமுக பேசுது. பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னு தெரியாதா? கோயம்புத்தூர் நிகழ்வுல இப்ப என்ன நடந்தது? இஷ்யூ அது உண்மையா பிரச்சனை தான், ஏகப்பட்ட பிரச்சனை. சமூக நீதி எங்க இருக்குது? ஐயா ஆர் ஆசா அவர்கள் வந்து பெரம்பலூர்ல நின்றுட்டு இருந்தாரு, பொது தொகுதியா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர் ஆசாவை எங்க தூக்குனாங்க? நீலகிரிக்கு தூக்குறீங்க. நீலகிரியும் அவருக்கான அடையாளம் தான் சார். ஏன் பெரம்பலூர் அடையாளம் இல்லையா? அப்ப பெரம்பலூர் அடையாளம் காணா போயிடுச்சா? சிட்டிங் சார், அங்க சிட்டிங் எம்பி. அப்ப அது பொது தொகுதிக்கு மாற்று கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையேங்க, கொடுக்கலாமேங்க. ஏன் வேற பொது தொகுதியில கொடுங்க. அப்போ இவரு பொன்முடி அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல அந்த அம்மாவை வச்சுட்டு ஏமா நீ எஸ்சி தானே கேட்டதுக்கும் திமுக வந்து இன்னைக்கு ஆர் ஆசாவை பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு மாத்தினதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்ல அங்க போய் அவர் ஜெயிக்காம போயிட்டாரா? ஜெயிச்சிருக்காரு, அங்கேயும் ஜெயிச்சிருக்காரு, இங்கேயும் ஜெயிச்சிருக்காரு. அப்போ பொது தொகுதியில நின்று ஆர் ஆசா தோத்து போயிருவாரா? தனி தொகுதியில நிறுத்தினா மட்டும்தான் ஆர் ஆசா. அப்ப நீங்க ஆர் ஆசாவை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எவ்வளவோ உழைச்சவர், அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கவங்கள அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய, அறிவார தர்க்க ரீதியா வாதிடக்கூடியதுல நம்பர் 1ல இருக்கிற ஒரு ராசா. 2G கேஸ்ல இவங்க யாருடைய தயவும் இல்லாம தன்னே போராடி வெளியே வந்தவர். அவ்வளவு தூரம் அவர் அறிவாற்றல் இருக்கக்கூடிய ஆராசாவை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாக்குது? இன்னும் வந்து அவர் வந்து நீங்க எஸ்சியா தான் பாத்துட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல சமூக நீதி இங்க இருக்கு? அப்ப இன்னைக்கு வந்து ஒரே வீட்டுல இருந்து முதல்வரும் வரீங்க, துணை முதல்வரும் வரீங்க. ஏன் அதுதான் உங்களுக்கு இங்க சமூக நீதி? அது மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் இன்னைக்கு வந்து உங்க குடும்பத்துல தான் முதல்வர் இருக்காங்களே, இன்னொரு சமூகத்துல இருந்து ஒரு துணை முதல்வர் உங்க கட்சியை சார்ந்தவங்களே கொண்டு வாங்களே சார். அந்த கட்சி ஏத்துக்குது கொடுக்குறாங்க. கட்சி ஏத்துக்கிறது கட்சியினுடைய தலைவரா இருக்கட்டு போங்க. ஏன் இன்னைக்கு கட்சி தலைவராக்குங்க? யார் கேள்வி கேட்க சார்? இதையெல்லாம் வீழ்த்தணும், இதையெல்லாம் சரிப்படுத்தணும், இங்கு எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அடையாளம் தெரியாதவங்க எதுக்காக இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க திமுக இந்தந்த கொள்கைன்னு சொல்றீங்க பாத்துங்க, அவங்க சொல்ற கொள்கைக்கும் செய்யற செயல்பாட்டுக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லை. செய்யக்கூடியவர் சொல்லும் ஒண்ணு செயலும் ஒண்ணு. விஜய் ஆமாதானே? அவர் இதெல்லாம் செய்யணும்னா அவரு இதுக்கெல்லாம் அவங்க வீழ்த்துற அளவுக்கான ஒரு பலம் வேணும். அந்த பலம் இருக்கா? முதல்ல ஆதவர்ஜனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 26% திரு விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு இருக்குன்றாரு. யார் கொடுத்தது? அந்த டேட்டா வந்து எதை வச்சு அடிப்படையில பேசுறாருன்னு எனக்கு சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. 26% இது வரைக்கும் யாரும் கிராஸ் பண்ணல, நாங்க தான் கிராஸ் பண்றோங்கிறாரு. அது வந்து இட்ஸ் a debatable. அவங்க வந்து அது எந்த டேட்டா வச்சு பேசுறாங்கங்கறத தனியா அருண்ராஜ் வச்சு சர்வே எடுத்தாங்க. அது என்னங்கறது அவங்க தான் வந்து விளக்கணும். பட் என்னோட இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது. அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எடுத்துட்டாவே ஆட்சி பிடிச்சிட முடியுமா என்ன? ஆமா, இப்ப நீங்க ஒரு சீட்டு கட்ட அடிக்க இல்ல சார், காங்கிரஸ் எடுத்தாவே ஆட்சி பிடிச்சலாமா? அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சீட்டு கட்ட அடிக்க வச்சிருக்கும் போது இப்படி எல்லாம் அடிக்குவாங்கல்ல, ஒரு சீட்டை உருவீங்கன்னா பொதன்னு விழுந்துரும். அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு வந்து எட்ஜா இருக்கிறதே காங்கிரஸ் தான். என்ன காரணம்னா, திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு இன்னைக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப இந்த சிறுபான்மையினர் வாக்கு திமுக கிடைக்கிறது திமுகனால அல்ல, காங்கிரஸ் அங்க இருக்கிறனால. அப்ப இன்னைக்கு அந்த காங்கிரஸ் வெளியே வரும்போது சிறுபான்மையினர் வாக்கு பூரா போயிடும். அடுத்தது இப்ப எப்படி சீட்டு கட்ட ஒரு கட்ட ஒருவனர் பொடபொதன்னு எல்லாம் உழுவுமோ, அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துட்டா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிடும். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இது கொள்கை கூட்டணி அல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே நோக்கம் என்னன்னா, எந்த கூட்டணியில போய் சேர்ந்தோம்னா நமக்கு வந்து அதிகமான சீட்டுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் எங்க இருக்கோ அந்த கட்சியை தேடி போறதுதான் இந்த கூட்டணி கட்சிகள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா விஜய நம்பி போகணும்னா கரூர் பிரச்சனைக்கே பாருங்க 40 நாள் கழிச்சு வந்து பேசுறாரு. அடுத்து காஞ்சிபுரம் பிரச்சனை என்னைக்கு பேசுவாரு, கடைநல்லூர் பிரச்சனை என்னைக்கு பேசுவாரு, கன்னியாகுமரி பிரச்சனை என்னைக்கு பேசுவாரு, இப்படி எங்க ஊர் ஒசூர் கிருஷ்ணகிரி பிரச்சனை எல்லாம் என்னைக்கு வந்து பேசுவாரு அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதை பார்க்க மாட்டாங்களா இவங்க எல்லாம்? இல்ல அது வந்து மக்களும் பார்ப்பாங்க, இங்க போய் கூட்டணி சேரணும்னு நினைக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே கடைசியில நம்ம என்னதான் பேசினாலும் பண்ணாலும் எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியது மக்கள். மக்களுடைய வாக்களிச்சாதான் இன்னைக்கு விஜய் அவர்களும் முதல்வராக முடியும், இல்ல துணை முதல்வர், இல்ல கூட்டணி யாரு போனாலும் மக்கள் தான் முடிவு பண்ணும். அப்ப அந்த மக்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய தலையாய கடமை. இன்னும் அந்த நம்பிக்கை விஜய் மேல இருக்கா மக்களுக்கு? ஏன் இல்ல? இன்னைக்கு நாளுக்கு நாள் இப்ப என்னுடைய அசஸ்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அனுதாபமும் ஆதரவும் அதிகரிச்சுதான் இருக்கே ஒழிய
ஒரு இம்மி அளவு கூட குறையல. இல்ல நீங்க அந்த 26% ஆதரவு நான் 26 சொல்லல. இல்ல அவர் சொல்ற மாதிரியே இல்ல, இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. என்ன டேட்டால சொல்றீங்க? இல்ல, 40 நாள் அவர் உள்ள போய் உட்கார்ந்தாரு. சரி இருங்க, இப்ப நீங்க எந்த டேட்டா அடிப்படையில் சொல்றீங்க விஜய்க்கு ஆதரவு குறைஞ்சிருக்குன்னு? எந்த டேட்டா வச்சிருக்கீங்க? உள்ள போய் உட்கார்ந்தாருங்க, என்னங்க இவர் தலைவராங்கன்னு பேசுறாங்களா இல்லையா மக்கள்? ஏங்க யாரு பேசுறாங்கங்கிறது தானே முக்கியம். அதே மாதிரி விஜய் மேல எந்த தப்பும் இல்ல, விஜய் இந்த அளவுக்கு வந்து நாசப்படுத்துறாங்களே, சேதாரப்படுத்துறாங்களேன்னு இன்னைக்கு எத்தனை வீட்டுல பாக்குறோம். இப்ப எங்களுக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம எல்லாம் பண்டிகைக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய மகளிர்கிட்ட பேசுறோம், சித்திமார்கள்ட்ட பேசுறோம், அத்தமார்கள்ட்ட பேசுறோம், இன்னைக்கு வந்து பல பெண்கள்கிட்ட பேசுறோம். இது வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது கார்டனர்கிட்ட பேசுறோம், செக்யூரிட்டிகிட்ட பேசுறோம், வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்கள்கிட்ட பேசுறோம், அங்க வாக்கிங் போகும்போது மக்கள்கிட்ட பேசுறோம். யாருமே வந்து ஆமாமா சார் விஜய் பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. இன்னைக்கு மீடியால உட்காந்துக்கிட்டு விஜய் மேல வன்மத்தை பேசுறவங்களை தவிர இன்னைக்கு பொதுமக்கள்ல இருக்கிறவங்கள நான் பார்த்த வரைக்கும் யாருமே ஆமாங்க விஜய் தான் இந்த 41 பேர்த்த கொண்டுட்டாருங்க, ஓடி போயிட்டாருங்க, ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டாருங்க, விஜய் இனிமேல் கட்சியே நடத்த முடியாதுங்கிறால நான் பார்க்கவே இல்லையே. இனி அவருடைய அரசியல் தீவிரம் எடுக்குமா? இன்னையில இருந்து கட்டாயமா எடுக்கும். அதான் அவரே சொல்றாருல்ல, இனிமேல் அதிக பலத்தோட வருவான்னு. இல்ல ஏற்கனவே ஒரு முறை நாகப்பட்டினத்திலயோ திருவாரூர்லயோ எங்கேயோ சொன்னாரு, இனி எனக்கு எந்த வேலையும் இல்ல, இதுதான் வேலை அப்படின்னு சொன்னாரு. ஆமா எப்படி சொன்னாரு. ஆனா அதுக்கு பிறகு சனிக்கிழமை மட்டும் வந்து போனாரு. சனிக்கிழமைக்கும் பிரச்சனை கரூர்ல வந்துச்சு. இப்ப அடுத்து ஒவ்வொரு நாளும் பேசுவார். அறிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள மாமல்லபுரம் அந்த ஹோட்டல்ல பார்த்ததுக்கு பிறகாக, அந்த குடும்பத்தை பார்த்ததுக்கு பிறகாக அறிக்கைகள் வருது. இனிமேல் விஜயை அடிக்கடி பார்க்க முடியுமா? இல்ல நாம இனி ஒரு 20 நாள் கடக்கணுமா, 40 நாள் கடக்கணுமான்னு நான் கேட்கிறேன். இல்ல அவங்க அடிக்கடி வந்து அந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து துரிதமா நடத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. காலந்தாமதிச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில செட்பேக்ஸ் வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய விமர்சனமாவே என்ன வச்சிருந்தேன்னாக்கா, இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் பாதிச்சிருக்கும் போது விஜய் அவர்கள் பேசியிருக்கணும். அதை வந்து எடப்பாடியார் அவர்கள் போயிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாளே போயிட்டு அவர் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரி, இன்னைக்கு விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ரத்த கண்ணீர், அங்க ஓடுற வெள்ள தண்ணியை விட விவசாயிகளுடைய ரத்த கண்ணீர் அதிகமா ஓடிட்டு இருக்குதாங்க. அப்ப அதை பூரா எடுத்து அவர் பேசியிருக்கணும். அதெல்லாம் எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. விஜய் மேல என்னென்னலாம் இன்னும் சிறப்பா செய்யணுங்கிற விமர்சனங்கள் எனக்கு இருக்கு. ஆனா இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய நியாயத்தையும் பேச வேண்டியது என்னுடைய கடமையாவும் நான் பாக்குறேன். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகமா இருக்க ஒழிய சற்று கூட குறையல. அன்னைக்கு என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்லயே நான் சொல்லியிருக்கேன் 10 to 15%. இன்னைக்கு என்னால கேரண்டியா சொல்ல முடியும் மினிமம் 15% விஜய்க்கு இருக்கு, கட்டாயமா இருக்கு இந்த கரூர் அதுக்கப்புறம். அப்ப இப்ப தாவேக்கா இல்ல தமிழக அரசியலே கரூருக்கு முன்பு கரூருக்கு நிகழ்வுக்கு பின்புன்னு பிரிச்சு பாக்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப வந்து இன்னும் நீங்க சொன்னீங்களா திமுக இன்னும் விஜய் அடிப்பாங்களேன்னு, விஜய் அவங்க அடிக்க கை வைக்க விஜயனுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே போகும். அது பதிலடி இருக்குமான்னு நான் கேட்கிறேன். அவங்க பதிலடி அவங்களே கொடுக்கலாம். அவங்களுக்கு காலந்தாழ்த்து அவங்க பேசினாங்க கூட மக்கள் மத்தியில இருந்து அந்த நியாயம் புலப்பட்டு ஆதரவு கிடைக்கலாம், எப்படி வேணா. ஆனா திமுகவுக்கு விஜய் இன்னைக்கு அடிக்கணும், நீங்க நியாயமானதுக்கு அடிங்க, நம்மளே கூட சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க சனிக்கிழமை மட்டும்தான் வராருன்னு, எனக்கு அதுல விமர்சனம் இருக்கு. எதுக்கு சனிக்கிழமை மட்டும் வரீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் மாவட்ட நிர்வாகிகளை பாருங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் கேளுங்க. நிர்வாகிகளோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா அந்த கட்சி நிர்வாகி உங்களுக்காக உயிரை கொடுப்பான்ல. சரி, அடுத்த நாள் மக்களை சந்திங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வச்சு மக்கள்கிட்ட போய் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொடுங்க. இந்த அதுலலாம் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்ப விஜய் பண்றது பூரா அத்தனையும் சூப்பர்னு சொல்ற ஆள் நான் இல்ல. விமர்சனமும் உண்டு, அவங்களுக்கு உண்டான நியாயத்தையும் உண்டு. அப்ப விஜய் அவர்களை அடிக்கணும் ஒழிக்கணுங்கிறதுக்காக மட்டும் திமுக வந்து களமாடுனாங்கன்னா, நம்ம அடுத்தவனை அழிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அழிஞ்சிருவோம். அது தர்மம். ஆனா அரசியல் ரீதியா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சு அரசியல் ரீதியா நேர்மையான முறையில விஜய யார் வேணா ஃபைட் பண்ணுங்க, யார வேணா ஃபைட் பண்ணுங்க. அதுல நம்மளும் வந்து நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண போறோம். இப்ப அவங்களே வந்து திமுக ஒரு 4 விமர்சனம் வைக்குது, அதுல வந்து ஒரு நியாயமான விமர்சனம் இருக்குன்னா நம்ம திமுகவுக்கே சப்போர்ட் பண்ண போறோம். ஏன் விஜய் இந்த மாதிரி பண்ணாருன்னு கேட்க போறோம். நந்தகுமார் பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த பேட்டி முழுக்க ஹீரோ வந்து முதல்ல அடி வாங்கிக்குவாரு. சினிமா படங்கள்ல விஜயும் அவர் படங்கள்லயே அது வந்திருக்குது. அந்த மாதிரி அவர் அடி வாங்கி பொறுமையா இப்ப திருப்பி அடிச்சிருக்காருன்றது உங்களுடைய வாதமா இருக்கு. அதாவது வந்து இது வந்து சினிமாவுன்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதுக்காக அதெல்லாம் ஸ்கிரிப்டட். அதே மாதிரி இதையும் எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்றாங்கிறது நான் சொல்லல. அந்த மாதிரி இது அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு இவங்க சிறப்பினுடைய நியாயத்தை சொன்னா கூட இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அந்த நியாயம் போய் சேர்ந்திருக்குமாங்கிறது என்னுடைய பார்வை. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய தன்னிலை விளக்கத்தை விளக்கும் போது ஆமாப்பா நம்ம நினைச்சதும் கரெக்டா தான் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, விஜய் அவர்கள் பக்கமும் நியாயம் இருக்குப்பாங்க போது இது விஜய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ், பொலிட்டிக்கலி எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்கான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.